Welcome to my channel. இன்னைக்கு 10th math chapter 2 numbers and sequenceல exercise 2.9ல 7 sum பாருங்க. Find the sum of the series. ஓகே, இங்க கொடுத்திருக்க சீரிஸ்க்கு sum கேக்குறாங்க. டோட்டல் sum என்ன கொடுத்திருக்காங்க? 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube plus dot dot n terms. இங்க we have to notice sum plus plus னு கொடுத்திருக்காங்க. So நம்ம plusனாவே நம்ம we take summation. ஓகே, இதில் என்ன கொஷின் கேட்டிருக்கோம்? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து n டேர்ம்ஸும் செகண்ட் வந்து 8 டேர்ம்ஸ். இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்து நம்ம சால்வ் பண்ணிவிட்டு அதில் வர எண்ணுக்கு இங்கே இருக்க n டேர்ம்ஸ் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகே எஸ்என் ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்கனால நம்ம சமேசன் n ஈக்குவல் டு 1 to n டேர்ம்ஸ். இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு டேர்மில் 2 எலமெண்ட் கொடுத்துருக்காங்க, 2 cube 1 cube. ஃபஸ்ட்டில் அப்படியே பாருங்கள் 2 cube 4 cube 6 cube. ஓகே, எல்லாமே ஈவன் நம்பர், அதோட க்யூபாக இருக்குது. அப்போ 2n ஹோல் க்யூப்னு எழுதிக்கலாமா? ஓகே, அடுத்தது மைனஸ் போட்டுக்குங்க. 1 cube 3 cube 5 cube. ஆட் நம்பருக்கு நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? 2n minus 1 ஹோல் க்யூப். ஓகே, இது ரெண்டுக்குமே உங்களுக்கு ஃபார்மெட்டு தான். ஓகே, ஈவன் நம்பராக இருந்தால் 2n ஹோல் க்யூப், ஆட் நம்பராக இருந்தால் 2n minus 1. ஏன்னா இங்கே நீங்கள் என்ன நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணாலும், இப்போ 2 2s of 4னு வச்சுக்கோங்க, இந்த எண்ணுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 2s of 4, 4லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் 3, அப்போ 3 cube இங்கே வந்துருச்சா? ஸோ அந்த ஃபார்மெட்டில் 2n minus 1. இது பாருங்களேன், a cube minus b cube அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. நம்மளுக்கு ரெண்டு ஐடென்டி இருக்குது a cube b cubeல. a cube minus b cube equal to a minus b whole cube plus 3ab into ab. ஓகே, இப்போ இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம a and b இது ரெண்டு டேர்ம்லையும் எடுத்துகிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ சமேசன் n equal to 1, இந்த சமேசன் போட்டே வரணும், கடைசியாக லாஸ்ட் சமேசன் இன்புட் ஆகும். இப்போ பாருங்கள், ஏன்றது 2n, bன்றது மைனஸ் போட்டுக்கோங்க, 2n minus 1 whole cube plus 3 into a வந்து 2n, b வந்து 2n minus 1. அடுத்தது ab, a வந்து 2n minus 2n minus 1. ஓகே, 3ab into a minus b. ஓகேவா? அங்கே பாருங்கள், a minus b whole cube plus 3 into ab into a minus b. அந்த ஃபார்மெட்டில் we have to expand. ஓகேவா? இப்போ உள்ளே கொண்டு போங்க, 2n இந்த மைனஸ் உள்ள கொண்டு போங்க, மைனஸ் 2n மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகே, இந்த டேர்ம் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து இது பாருங்கள், 3 2s 6n 2n minus 1 அப்படி வச்சுக்கோங்க. இங்கே 2n minus 1 2n அப்படி வச்சுட்டு இங்கே மைனஸ் உள்ள கொண்டு போங்க, மைனஸ் 2n மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகே, நெக்ஸ்ட் டேர்மில் இந்த சமேசன் n equal to 1 n போட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ப்ளஸ் 2n மைனஸ் 2n கேன்சல், அப்போ 1 மட்டும் தான் இருக்கும். அடுத்த டேர்மில் பாருங்கள், 6 2s 12 n into n n square, அப்போ 12 n square. அடுத்தது இங்கே மைனஸ் 6, இந்த 6 வந்து இங்கேயே மல்டிபிள் ஆகும். ஓகே, மைனஸ் 6n. ஓகே, இதை ப்ராக்கெட்டில் வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் பாருங்கள், ரெண்டும் கேன்சல் ஆகி இந்த மல்டிப்ளிகேஷன் 1 இருக்குது, அப்போ 1ஆல் இதை மல்டிபிள் பண்ணால் அது இதாகும். ஓகே, இப்போ நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கிடச்சிச்சு. இப்போ தான் சமேசன் ஒவ்வொரு டேர்முக்கு இன்க்ளூட் பண்ணுவோம். இப்போ 1க்கு பண்ணும்போது n into 1 சமேசன் n 1 இருக்கும். அடுத்த நம்பர்ஸ் அப்படியே வச்சுட்டு சமேசன் n to 1 n ஸ்கொயர்னு போடணும். அடுத்த நம்பர்ஸ் வெளியே எடுத்துக்கோங்க, இங்கே n இருக்குது, சமேசன் n to n equal to 1 n. ஓகே, இப்போ இதுக்கு நம்மளுக்கு 10th எக்ஸஸ் 2.9 நேச்சர் நம்பர் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். ஓகே, இங்கே ஸ்கொயர் நம்பர் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். இங்கே நேச்சர் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். சமேசன் 1னா n அர்த்தம். ஓகே, n டேர்ம்ஸ் இப்போ அப்ளை பண்ணலாமா? இப்போ சமேசன் எல்லாத்தையும் எடுத்துடணும். அதுக்கு பதில் 1னா n ப்ளஸ் 12 இன்ட்டு n ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 டிவைட் பை 6. அடுத்தது மைனஸ் 6 அப்படியே வச்சுக்கோங்க. n கூட நேச்சர் நம்பர்ஸ் கூட ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n ப்ளஸ் 1 டிவைட் பை 2. ஓகே, இப்போ மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். 1 6 6 2 6 12. அடுத்தது 1 2s 2 3 2s 6. ஓகேவா? இப்போ இங்கே என்ன இருக்குது? 2n இருக்குது. ஓகே, இந்த 2n உள்ளே மல்டிபிள் பண்ணுவோம். இங்கே முன்னாடி இருக்க n அப்படியே வச்சுக்கோங்க. 2n மல்டிபிள் பண்ணும்போது 2n ஸ்கொயர், அடுத்தது ப்ளஸ் 2n, இங்கே 2n ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே என்ன இருக்குது? 3n இருக்குது. ஓகே, இப்போ 3n உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 3n ஸ்கொயர், இந்த மைனஸோடு தான் பண்ணுவோம், மைனஸ் 3n. ஓகே, இப்போ இந்த டேர்ம் மட்டும் லார்ஜஸ்ட்டாக இருக்குது, இது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? இந்த n அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த 2 எடுத்து இங்கே பண்ணணும். இந்த டேர்ம் 2 2s 4 n cube, இங்கே n ஸ்கொயர், இங்கே ஒரு n cube ஆகும். அடுத்தது அதே இது ப்ளஸ் 2n ஸ்கொயர், அடுத்தது 2 2s 4n ப்ளஸ் 2n. ஓகே, இந்த 1ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், ப்ளஸ் 2n. ரிமைனிங் டேர்ம் அப்படியே மேலே இருக்க டேர்ம் அப்படியே எழுதிக்கணும். இப்போ எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ இங்கே எத்தனை இருக்குது? க்யூப் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, இப்போ லைக் டேர்ம்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரே ஒரு n க்யூப் மட்டும்தான் இருக்குது. அடுத்தது n ஸ்கொயர் பாருங்கள், 2n ஸ்கொயர் 4n ஸ்கொயர் 6n ஸ்கொயர் ஆகும். அப்போ இங்கே ஒன்று 3n ஸ்கொயர், 6லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் 3 ப்ளஸ் நம்பர் போடுங்க, இதான் என்ன பிக்கஸ்ட் நம்பர், ப்ளஸ் 3n ஸ்கொயர்.
அடுத்தது இங்கே பாருங்கள் -3n, அப்படியே இங்கே ஒரு 2n, அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு n, 2 + 1 3n, பாருங்கள் 3n - 3n கேன்சல் ஆயிருமா? அப்போ என்ன இருக்கும் 4n³ + 3n² Sn, இதுதான் கிடச்சிருக்கு ஃபைனலாக. ஸோ இதில் n-க்கு பதில் நம்ம என்னன்றோம் 8. இப்போ n டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து 8, n-க்கு பதில் 8³ 8² அதை அப்ளை பண்ண போகிறோம். பார்க்கலாமா? செகண்ட் சப்டிவிஷன் வந்தாச்சு. n-க்கு பதில் 8³ 4 × 8³. ஏன்னா அங்கே எப்படி இருந்தது நம்மளுக்கு கிடைச்ச Sn ஃபார்ம், Sn வந்து எப்படி கிடச்சிது 4n³ + 3n² கிடச்சிது. ஓகேவா? இப்படி தான் கிடச்சிது. 4 அப்படியே வச்சுக்கோங்க. n³ பதில் 8³ + 3 × n² பதில் 8². ஓகே, இதில் பாருங்களேன், இங்கேயும் ஒரு 8² இருக்கும், இதையும் நம்ம 8², அதாவது 8³ 8 × 8 × 8. இதில் 8² வெளியே எடுத்துடலாமா? வெளியே எடுத்துட்டேன். ரிமைனிங் என்ன இருக்குது? ஒரு 4 இருக்குது, ஒரு 8 இருக்குது, அதுதான் இங்கே இருக்கேன். இங்கே 3 மட்டும்தான் இருக்குது, ஏன்னா 8² வெளியே வந்துடுச்சு. ஓகே, நீங்கள் 8-3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி 4 மல்டிபிள் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டு தான். நான் ஏன்னா காமனாக எடுத்துட்டேன். இங்கே 8², இங்கே ஒரு 8² இருக்கும். ரிமைனிங் 4 × இதில் ஒரு 8 ரிமைனிங் இருக்கும், +3. 8 4 32. 8² வந்து 8 8 64. ஓகே, 8 2 டைம்ஸ் பண்ணும்போது 64 கிடைக்கும். எல்லாமே மல்டிப்ளிகேஷன், அவுட் சைடு மல்டிப்ளிகேஷன். 8 4 32 +3. 32 + 3 35 × 64. ஓகேவா? இப்போ இது ரெண்டு சிம்பிளஸ்ட் ஃபார்ம், இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 2240. அப்போ S8 வந்து 2240 கிடைக்கும். ஓகேவா? இந்த இடம் மறுபடியும் ஐ ஹாவ் ரிப்பீட்டட். நீங்கள் 8 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி 4ஆல் மல்டிபிள் பண்ணி, அப்புறம் 8 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி 3ஆல் மல்டிபிள் பண்ணி 2 ஆட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை காமனாக எடுத்து சிம்பிளஸ்ட்டாக பண்ணாலும் ஓகே தான். ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேவா? ஆனால் இங்கே மட்டும் நீங்கள் கரெக்டாக 2n³ - 2n - 1 ஏன்னா இது வந்து ஆட் நம்பருக்குடைய ஃபார்மேட், இது வந்து ஈவன் நம்பருக்குடையது. அப்போ க்யூப் ஃபார்முலாவை எடுத்துக்கணும். ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போடுங்க. தேங்க்யூ.